ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் கிச்சனில். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா வெறும் ஒரு தக்காளி குழம்பு, அப்புறம் கோஸு பீன்ஸும் பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு பண்ணுறோம். தக்காளி தொக்குக்கு வந்து என்னென்ன வேணுன்றது ஃபஸ்ட்டு வந்து கடுகும் சீரகம் போட்டாச்சு. அப்புறம் கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சமாக இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு போடணும். நல்லா நசுக்கி வச்சுக்கிற பூண்டு ஒரு 10 இல்லை 12 எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வெங்காயம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸியாக, அதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். கூட கொஞ்சம் லைட்டாக புளி சேர்த்திங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு புளித்தன்மை வந்து அதிகப்படுத்தும். வாய் கசப்பாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்லது. டேங்கி டேஸ்ட் இருக்கும். இதை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அப்புறம் ஒரு கிரேவி மாதிரி வரும். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 7 மினிட்ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும்.